வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம அல்லு அர்ஜுன் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்துள்ள புஷ்பா டு த ரூல் திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தினுடைய பிளாட் என்னன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இந்த புஷ்பா 1ல வந்துட்டு கூலி தொழிலாளியாக இருக்கிறவன் எப்படி வந்துட்டு பெரிய ஆளாகிறான்னு சொல்லி காட்டியிருப்பாங்க. இந்த புஷ்பா 2ல வந்துட்டு பெரிய ஆளானக்கப்புறம் அவனுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வருது, அதை அவன் எப்படி ஃபேஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருக்காங்க. இந்த திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் என்னன்னா, நம்ம அல்லு அர்ஜுன் அண்ட் ஃபகத் ஃபாசில் அவங்க ரெண்டு பேருக்கான கிளாஸ் தான். ஏன்னா பார்ட் 1ல அவங்க ரெண்டு பேருக்கும் கிளாஷ் வர்ற மாதிரி தான் லீடு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லீடை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுத்துகிட்டு போய் பார்ட் 2 எடுத்துருப்பாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. பட் அந்த லீடை அழகாக கண்டினியூ பண்ணி அவங்க ரெண்டு பேருக்கான கிளாஷை வந்து பார்த்தீங்கன்னா அழகாகவே இதில் காட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த திரைப்படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே, இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் பார்ட் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா லீடு கொடுத்து வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த சீன்ஸ் எல்லாம் தேவையில்லை படத்தில். வழக்கமாக நம்ம ஊரில் படம் முடிஞ்சக்கப்புறம் போஸ்ட் கிரெடிட் சீனில் தான் வந்துட்டு பார்ட் 3க்கு லீடு கொடுக்கறது இதெல்லாம் நடக்கும். ஆனால் இவங்க ஃபர்ஸ்ட் 15 நிமிஷத்துலேயே பண்ணி வச்சிருக்காங்க. அந்த சீன் படத்தில் ஒட்டவே இல்லை. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் 15 நிமிஷத்தை நீங்கள் தூக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஸ்க்ரீன் பிளே போகுது, கதை அழகாவே மூவ் ஆகுது. அது கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் மூணாவது பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, புஷ்பா பார்ட் 1ல ஒர்க் அவுட் ஆகாம போன விஷயம் என்னன்னா, புஷ்பா வந்துட்டு இந்த போலீஸ்காரனுங்க கிட்ட இருந்து கட்டையெல்லாம் எப்படி பதுக்குறான் அப்படிங்கிற அந்த ஒரு எலமெண்ட் தான். ஏன்னா எங்கேயுமே லாஜிக் இருக்காது. பட் இந்த ஒரு திரைப்படத்தில் அதே மாதிரி போலீஸ்க்கும் நம்ம புஷ்பாவுக்கும் வந்துட்டு கிளாஷ் உண்டாகும் போது எப்படி நம்ம போலீஸ்கிட்ட இருந்து புஷ்பா வந்துட்டு அந்த கட்டையெல்லாம் பதுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அங்கே கிரியேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலாக பாசிபிள் மாதிரி தான் தெரியுது. ஆனால் அதை லாஜிக்கலாக காட்டியிருந்தா நல்லா இருந்திருக்குமே. ஓவர் பில்டப்பாக ஓவராக அந்த சீனை எலவேட் பண்ணி காட்டினதுனாலே லாஜிக் இல்லாத மாதிரி தெரியுது. ஆனால் அந்த கிரியேட்டிவிட்டி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தில் ஹீரோ ஒன்று யோசிக்கிறாரு, அதை தாண்டி வில்ல ஒன்று யோசிக்கிறான், மறுபடியும் அதை தாண்டி ஹீரோ ஒன்று யோசிக்கிறான், மறுபடியும் அதை தாண்டி வில்ல ஒன்று யோசிக்கிறான், கடைசியில் ஹீரோ ஜெயிக்கிறான். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை விட ஒருத்தன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே காட்டிக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அந்த கிளாஷ் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது இந்த படத்தை தவிர வேற எந்த படத்தில் அந்த அளவுக்கு நான் பார்த்தது இல்லை. வில்லனையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக காட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க. அது சுவாரஸ்யமாக தான் போச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மிகப்பெரிய பாசிட்டிவ் வந்துட்டு இந்த படத்தினுடைய பிஜிஎம் தான். ஸோ டிஎஸ்பி அவர்கள் போட்டு வெளுத்து வாங்கி விட்டாரு. ஸோ பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் ஒர்க் அவுட் ஆகலை, பட் தெலுங்குலலாம் ஹிட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ பிஜிஎம் எப்பவும் போல புஷ்பா 1ல எப்படி மாசா போட்டாரோ அதே மாதிரி இந்த படத்துக்கும் மாசா போட்டாரு. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த படத்தினுடைய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அந்த கிளாஷ், அப்புறம் ஸ்கிரீன் பிளே, அதுக்கப்புறம் அந்த கிரியேட்டிவா அந்த கட்டையை பதுக்குனது, அது லாஜிக் இல்லை தான், ஆனால் கிரியேட்டிவா இருந்துச்சு, அது கொஞ்சம் பாராட்டலாம். அதுக்கப்புறமா வில்லனையும் ஹீரோவையும் ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போனதுங்கிறது நல்லா இருந்துச்சு. இந்த 4 தான் இந்த படத்தில் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். மீதி ஃபுல்லாக நெகட்டிவ் தான் இந்த படத்தில் இருக்குது. முதல் நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா படத்தினுடைய டியூரேஷன் தான். கிட்டத்தட்ட 3.25 மணி நேரம் டியூரேஷன் இருக்குது. ஆக்சுவலாக லேக் இல்லாத மாதிரி தான் படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ஆனால் அந்த டியூரேஷன் இன்னும் குறைச்சிருக்கலாம். நிறைய தேவையில்லாத காட்சிகள் வந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அந்த சாங் பிளேஸ்மெண்ட், அதுக்காகவே பல சீன்ஸை உருவாக்கி நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி தான் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஸ்ரீவல்லி வந்து எனக்கு ஃபீலிங்ஸ் வந்துருச்சு சாமிங்கிறாங்க, உடனே ஃபீலிங்ஸ் பாட்டு ஓடுது. அதுக்கப்புறம் கிசுக்குன்னு ஃபோட்டோ எடுக்கலாமான்னு சொல்லி கேட்குறானுங்க, கிசிக் பாட்டு ஓடுது. இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட், அந்த சாங் பிளேஸ்மெண்ட்டுக்காக இவங்களே ஒரு டைலாக் உருவாக்கி, இவங்களே ஒரு சீனை உருவாக்கி அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா அந்த பாட்டை திணிச்சு வச்ச மாதிரி தான் இருந்துச்சே தவிர எங்கேயுமே வந்துட்டு பிளேஸ்மெண்ட் அந்த பாடல்களுக்கு கரெக்டாக அமைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகலை. ஸோ அந்த சாங்ஸு, அதுக்கப்புறம் அந்த சாங்குக்காகவே வைக்கப்பட்ட சீன்ஸ் இதெல்லாத்தையுமே தூக்கிட்டா படத்தில் ஒரு 2.5 மணி நேரம் படம் தான் மிஞ்சும். வேணா மற்ற சீன்ஸ் அந்த 3.25 மணி நேரம் தேவையில்லை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னொரு நெகட்டிவான விஷயம் என்னன்னா, இந்த பார்ட் 1ல அந்த மங்களம் சீனுக்கும் நம்ம புஷ்பாக்கும் நடக்கிற கிளாஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக காட்டியிருப்பாங்க. அதை தாண்டி அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா பேரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இன்னொரு தனி போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கும். அந்த ட்ராக்குமே நல்லா தான் இருக்கும் புஷ்பா பார்ட் 1 பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த படத்தில் அந்த ட்ராக்கை முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு கதையை உருவாக்கி முடிச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு. அது இந்த படத்தில் சுத்தமாக ஒட்டலை, தனியாக தான் தெரிஞ்சுது. நம்ம புஷ்பா வந்துட்டு எப்படி அந்த குடும்பத்தில் ஒருத்தனா மாறுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தனி ட்ராக் ஓடுது. அது கடைசி 1/2 மணி நேரத்தில் கொண்டு வந்துட்டாங்க. படமே முடிஞ்சக்கப்புறமா கடைசி 1/2 மணி நேரத்தில் அந்த ட்ராக்கை தூக்கிட்டு வந்து ஒரு சீனை வச்சு அப்புறம் நம்ம புஷ்பா வந்துட்டு அதில் ஒரு ஃபைட்டை பண்ணி அப்புறமா சேர்ற மாதிரி காட்டினதுங்கிறது அது படத்துலேருந்து தனியாக தெரியுது. அப்புறம் இவ்வளோதானா, இவ்வளோதான் இந்த ஸ்டோரியா, அவ்வளோதானே முடிஞ்சு போச்சா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை. அடுத்த நெகட்டிவ் என்னன்னா, என்னால் ஏற்றுக்கவே முடியல. அந்த ஃபைட் சீன்ஸை என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. சுத்தமாக லாஜிக் இல்லை, பார்க்கவே முடியல அந்த ஃபைட் சீன். அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. பவுன்ஸ் ஆகிறான், இவன் அடித்தா வந்து பார்த்தோன்னா அங்கே செவுத்துல தட்டி இவன் இந்த பக்கம் பவுன்ஸ் ஆகிறான், இவன் போயிட்டு வந்து பார்த்தோன்னா கடிச்சிட்டே விளாடுறானுங்க எல்லாம். அந்த சீன்ஸ் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. அது ஒரு மாதிரி கச்ச 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 கச்சன்னு ஏதோ பண்ணி வச்சிருக்கானுங்க. அதை நம்புற மாதிரியும் இல்லை. அந்த சீன் எப்படா முடியும், அந்த ஃபைட் சீன் எப்படா முடியுங்கிற மாதிரி தான் இருக்குது.
கொஞ்சம் அடிப்படை லாஜிக்கோட தான் எடுங்களாண்டா ஃபைட் சீன்ஸ் எல்லாம், எப்படி வேணா எடுக்கிறது தானே. அதுக்கப்புறமா இந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் வந்துச்சா ப்ரோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம புஷ்பா, நம்ம ஃபகத் ஃபாசில், அவங்கள தாண்டி வந்து பார்த்தோன்னா பெருசாக எந்த கேரக்டருமே நிற்கல. ஸோ ரொமான்ஸுக்கு ஸ்ரீவல்லி வந்துட்டு போகிறாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இந்த ஆக்டர் ரமேஷ் இருக்கார்ல, அவர் வந்துட்டு பார்த்தோன்னா சிஎம் மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அந்த ரோல் ரொம்ப சூப்பராகவே இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ மொத்தமாகவே நம்ம ஃபகத் ஃபாசில், நம்ம அல்லு அர்ஜுன், அப்புறம் இவர் இந்த ரமேஷ் அப்படிங்கிறவர், ஸோ இவங்க 3 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துல இருந்த மாதிரி இருந்துச்சே தவிர, மற்றவங்கெல்லாம் வந்துட்டு சும்மா வராங்க, ஏதோ புஷ்பா கூடவே சுற்றுறாங்க, அவங்களுக்கெல்லாம் பெருசாக ரோல் இருந்த மாதிரியே தெரியல. அப்புறம் நம்ம மங்களம் சீனு, அவங்க ஒய்ஃபு, அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்க போகுது, பயங்கரமாக பழி வாங்குறதுக்கு துடிச்சிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரிலாம் பார்ட் 2க்கு லீடு கொடுக்கும்போது காட்டினாங்க. ஆனால் அந்த கேரக்டர்லாம் அப்படியே வருது, புஷ்பாக்கு அடங்கி இருந்துக்கிட்டு அப்படியே போயிடுது. அப்புறம் எதுக்கு அந்த கேரக்டருக்குலாம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்துட்டு லீடு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த படத்திலே நம்ம புஷ்பாவை எதிர்த்த ஒரே வில்லன் யாருன்னா நம்ம ஃபகத் ஃபாசில் மட்டும்தான். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போயிட்டாரு. ஆனால் அவர் அவ்வளோ டம்மியாக முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சும்மா ஏதோ ஃபயராக காட்டினாங்க பார்ட் 1ல, ஆனால் பார்ட் 2ல அப்படியே அந்த ஃபயர்லேயே முடிச்சு விட்டானுங்க. அந்த கேரக்டர் அவ்வளோ சப்பையாக ஏன்டா முடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்த படம் ஃபுல்லாக கேரி பண்ணி கொண்டு போனாங்க ஃபகத் ஃபாசில் கேரக்டரை, அப்புறம் ஏன்டா அவ்வளோ சப்பையாக முடிச்சு விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, லாஜிக் இல்லாத ஃபைட்டு, லேக் ஆகக்கூடிய அந்த ஒரு சில போர்ஷன்ஸு, அப்புறம் பிளேஸ்மெண்ட் சரியில்லாத சாங்ஸு, அதுக்கப்புறம் கேரக்டர்ஸை ஒழுங்காக டிசைன் பண்ணாதது, அப்புறம் நம்ம ஃபகத் ஃபாசில் கேரக்டர் சப்பையாக முடிச்சு விட்டது, இதெல்லாமே இந்த திரைப்படத்தினுடைய நெகட்டிவ்னு சொல்லலாம். இன்னொரு மிகப்பெரிய நெகட்டிவ் என்னன்னா, நம்ம அண்ணன் ஜாலி ரெட்டி அவரை படத்திலே கொண்டு வரல. அவர் பார்ட் 3ல வருவார் போல. இவங்களுக்கு பார்ட் 2 ஓடுதா இல்லையோ, ஆனால் பார்ட் 3 எடுத்தே ஆகணும், அந்த நோக்கத்தில் தான் படம் எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக என்னதான் ப்ரோ சொல்ல வர, படம் ஒர்த்தா இல்லையா, பார்க்கலாமா வேணாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த புஷ்பா 1 பார்த்துட்டு ஒரு சிலருக்கு படம் பிடிக்கல இல்லையா, என்னடா படம் எடுத்து வச்சிருக்காங்க லாஜிக் இல்லாமல் தோணுச்சு இல்லையா, அவங்க தயவு செஞ்சு இந்த படத்துக்கு போயிடாதீங்க, இன்னும் வந்து எரிச்சாதான் காண்டாவீங்க. ஆனால் அந்த புஷ்பா 1 பிடிச்சி போய் பார்ட் 2க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, ஒரு சிலர் இருப்பீங்க, அவங்க வேணால் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்களுக்கும் 1 டைம் வாட்சபிள் தான், அதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வாட்ச் பண்ணுற அளவுக்கு இந்த படத்தில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத உண்மை. ஸோ இந்த புஷ்பா 2 திரைப்படத்திற்கு என்னுடைய ரேட்டிங்ஸ் என்னன்னா 6.5 அவுட் ஆஃப் 10. ஸோ நீங்கள் இந்த புஷ்பா திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா, உங்களுக்கு இந்த புஷ்பா 2 திரைப்படம் பிடிச்சிருந்தா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.